எல்லோரும் அமாவாசையன்றும் பௌர்ணமியன்றும் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வலம் வந்து சிவனின் அருளைப் பெறுகின்றனர். நாமும் பௌர்ணமி அமாவாசைகள் அன்று வலம் வருவதால் நமக்கு சகல நன்மைகளும் ஏற்படும். மலையை வலம் வரும்போது வலமிருந்து இடமாகவும் மேல் சட்டை அணியாமலும் தலைப்பாகை அணியாமலும் காலில் செருப்பு அணியாமலும் வலம் வர வேண்டும். ஏனெனில் இந்த நாட்களில் பல இலட்சக்கணக்கான சித்தர்கள் கிரிவலம் செல்வார்கள். அவர்களின் உடலில் பட்ட காற்று நம்மையும் அறியாமல் நமது உடல் மீது பட்டால் நமது முற்பிறவி பாவங்களை அழித்துவிடும் என்பது உண்மை. அவரவர் உடைமைகளை கையில் பிடித்துக்கொண்டு வலம் வருவதை தவிர்க்க வேண்டும். மேலும் கிரிவலம் வரும்போது மனதில் இறை சிந்தனை மட்டுமே இருக்க வேண்டும். அதே எங்கு கிரிவலத்தை தொடங்குகின்றோமோ அங்குதான் முடிக்க வேண்டும். கிரிவலம் முடித்தவுடன் உடனே குளிக்கக்கூடாது, தூங்கக்கூடாது. ஞாயிறு பௌர்ணமிகளில் கிரிவலம்